நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பா. எது பேசுறதா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வரமாட்டேன்றேன். நான் வந்து குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் பயான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நீங்க அந்த திறமையை எப்பயுமே கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க. கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் மீறி முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடுங்க பார்ப்போம். பொங்கல்லாம் வருதுல்ல, அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 6 அண்ட் எபிசோட் 7 ஓட ரிவ்யூ தான். பிக் பாஸ் சீசன் 9 உடைய ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோடும் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் மனுஷன் உள்ள வந்த உடனே தண்ணியை அணைச்சு விட்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சோம். நினைச்ச மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா தண்ணிக்காக இல்லை, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதாவது நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸை பிடிச்சி போட்டாலே கண்டென்ட் கொஞ்சம் குதர்க்கமாக தான் கிடைக்கும். இவங்க கண்டஸ்டன்ஸே குதர்க்கமாக தான் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி கண்டென்ட் ஒழுங்கா கிடைக்கும்? அதை விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி ஆளாளுக்கு ஒரு ஆட்டத்தை ஆடினா என்ன அர்த்தம்? அதுலேயும் விஜய் சேதுபதி சொன்ன அடுத்த பாயிண்ட் எல்லாம் பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்டா வரது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. 5-6 டெஸ்ட் வைப்பாங்க, ஏன் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணாதான் நீங்க கண்டஸ்டன்டாவே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமா ஆமா நீங்க வச்ச டெஸ்ட் எல்லாம் நேத்து ராத்திரி நாங்க வேடிக்கை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எவிக்ட் ஆகி வெளியே வர கண்டஸ்டன்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மன உளைச்சல்ல வரவங்க தான் அதிகமா இருப்பாங்க போல. ஒரு 5-6 விதமான ஆடிஷன்ஸ் டெஸ்ட்லாம் கடந்து தான் பிக் பாஸ் கண்டஸ்டன் நாங்க சூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வழக்கம் போல சரி ரைட் நீங்க ஃப்ரைடே எபிசோட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டாப்ல. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன நடந்து பார்த்துட்டு வந்துருவோமா? ஃப்ரைடே எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே பார்வதி போயிட்டு கனியாக்கா கிட்ட நைட் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கனியாக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நந்தினி வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னா, சரி நம்மளும் பேசலாம்னு சொல்லி போன இடத்துல திடீர்னு அவ பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் ஏதோ முன்னாடி நடந்திருக்கு, அதனால தான் நந்தினி இப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களே தனியாக உட்காந்து யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி பர்ஸ்ட் ஆகி கத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, சரி ரைட்டு ஏதோ கண்டென்ட் கொடுத்துருக்கோம், பிக் பாஸ் ரூமுக்கு போனோம் அப்படின்னா அவர் நம்ம கிட்ட பேசுவார், பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டில் இருக்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு போயிருப்பாங்க. ஆனா பிக் பாஸே கிளம்புங்கன்னு சொல்லுவாங்கன்றதை அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்தது. அந்த நேத்து பிக் பாஸ் 2 பேரும் பிடிச்சி ஜெயில போட்டார் இல்லையா, அவங்க 2 பேரும் இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே ஏ அப்படின்னு சொல்லிட்டு வியானா கத்துறத கூட கேமரா பார்த்து தான் கத்துறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாத்தையுமே கேமராக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா வியானா அவங்க பண்ணக்கூடிய கியூட்னஸ் எல்லாத்தையும் கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிரணும் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த சிறை தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, நாங்க இதுக்கு அப்புறம் வர மாட்டோம்னு நினைக்கிறோம். வந்தாலும் நல்ல விஷயத்துக்காக தான் வருவோம். அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இதுக்கப்புறம் நந்தினி இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டாங்க, அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கறத அங்க இருக்கிற எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டு, அண்ட் இதை உங்க கேம பாதிக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்லி விட்டாப்ல. நந்தினி இந்த பிக் பாஸ் சீசன் 9 விட்டு வெளியேறினார். அப்புறமா திடீர்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கையும் புரிய மாட்டேது காலும் புரிய மாட்டேது. அதாவது ரம்யா ஜோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள நாங்க சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்களாம். அந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள இந்த டீலக்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை வைக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க போல. சோ நீங்க வந்து டிமாண்ட் எல்லாம் வைக்க முடியாது, நீங்க ரெக்வெஸ்ட் தான் வைக்கணும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க மட்டும் தான் டிமாண்டை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி கைமியான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு துஷார் போயிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்து தொலைங்கடா, ஒரு ஆளா பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அஸ் கேப்டனா கரெக்டா சொன்னாப்ல. சரி ரைட் அப்ப நான் பேசுறேன் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சுபிக்ஷா வந்து நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள பாட்டு மூச்சடைக்க பேச ஆரம்பிச்ச உடனே வழக்கம் போல எஃப்ஜேக்கு வெறி பிடிச்சி அங்க இருக்கிற டேபிளை போட்டு உடனே உடைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு கேஸை வாங்கிட்டு தான் வெளியே போகணும் அப்படிங்கிறதுல ஒத்த காலில் நிற்கிறான் போல இருக்கு. நேற்று நைட்டு நந்தினி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு யாரும் நந்தினியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே பார்வதியும் திவாகரும் பின்னாடியே போயிட்டு ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்துட்டு கமருதீன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கண்டமணிக்கு வார்த்தையை விட்டாப்புல திவாகர் மேலே, நீ ஒரு லூசுடா பைத்தியண்டா கிறுக்கண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டிருப்பார் போல இருக்கு. அது மூலியமா 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்திருந்தாலும் இந்த இடத்துல கமருதீனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, சரி ரைட் நம்ம சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு காலங்காத்தாலேயே எஞ்சி வந்து திவாகர்கிட்ட மன்னிப்பிக்கலாம்னு சொல்லி வரும்போது திவாகர்
திவாகரும் பார்வதியும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப திவாகர் வந்து ஐயோ சாமி போப்பா வேணாப்பா நான் உங்ககிட்ட பேச விருப்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாப்ல. ஆனா பார்வதி விடுவாங்களா? காலங்காத்தால ஒரு அருமையான கண்டென்ட் நம்மளை தேடி வந்திருக்கு, இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணி நம்ம ஏன் ப்ரோமோல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்சை போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பாரு கமருதீன், நீ சுத்தி வளைச்சி வரதெல்லாம் வேலைக்காகுது, நேரா பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாப்ல, அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டே போயிட்டாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட பார்வதி என்ன சொல்றாங்க, உன் பாவமெல்லாம் எனக்கு தெரியாதாப்பா, பேசுறதெல்லாம் பேசிடுவேன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாரி கேட்கறதெல்லாம் வேலைக்கு ஆகுமாப்பா, என் அண்ணனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாருல, அண்ணனையே டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் மண்டையை கோரிட்டு இருந்தாப்ல. இந்த ஹீரோயிசத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, வேற எங்கேயாச்சும் போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் பண்றாப்லையோ எதையாச்சும் பிடிச்சி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை வாங்கிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருமே எச்சி அதெல்லாம் இல்லை, நான் சும்மா மண்டே கோர், திஸ் இஸ் மை மேனரிசம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பேரு இந்த ஏச்சி எச்சி இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, டென்ஷன் ஆயிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கெமிக்கிட்ட வான்னு கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கமருதீன் கிட்டையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கமருதீன் சண்டை போடுற ஐடியாலே இல்லை போல இருக்கு. இன்னைக்கும் பார்வதிக்கு கண்ணன் கிடைக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் என்ன பேசாத. அண்ட் இதெல்லாம் என்னடா கண்டென்ட், அடுத்தது தான்டா ஹெவி கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையோட மடியில் எஃப்ஜே படுத்து கிடந்தாப்புல. அப்போ ரம்யா ஜோ என்ன சொன்னாங்கன்னா, இப்படிலாம் பண்ணா உனக்கு எப்படிரா பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதிரை என்ன சொல்றாங்க, எனக்கே பிரச்சனை இல்லை அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எஃப்ஜே அது என்ன உனக்கே பிரச்சனை இல்லை, அது என்ன உனக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே ஆதிரையை கோச்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. உடனே எஃப்ஜே வந்து ஆதிரையை பிடிச்சி நீ உட்காரு, உன் மடியில் நான் படுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு ஆதிரையை வலுக்கட்டாயமா உட்கார வச்சு மடியில் படுத்தாப்புல. என்னடா கண்டென்ட், எதுக்குடா இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி எங்க உசுரை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா பிக் பாஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். லவ் கண்டென்ட்டுக்கான விதை இதுதான். இங்க இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சாதான் போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்பதான் தப்பா தெரிஞ்சு ரெண்டு பேரும். அந்த அதுக்கப்புறமா தான் ஃப்ரைடே எபிசோட முடிச்சுட்டு சாட்டர்டே எபிசோடையே ஸ்டார்ட் பண்றாங்க. விஜய் சேதுபதி உள்ள வந்தோடனே கண்டஸ்டன்ஸ் உடைய மூஞ்சில் இருந்த அந்த எந்து இருக்கு பாருங்க, எந்த சீசன்லயும் அந்த எந்துவை நீங்க பார்த்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு உற்சாகமா கத்துறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதுல வேற திவாகர் லவ் யூ நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைடுல இருந்து அப்படி கத்துறாங்க. அதை பார்த்து விஜய் சேதுபதி வேற இப்படி எல்லாம் கத்தி தான் அந்த மனுஷனை கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது கத்தி கெடுத்து வச்சிருக்கிற மனுஷனை மறுபடியும் கூட்டு வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ள விட்டு மறுபடியும் கத்த வைக்கிறதே நீங்க தானே சார். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார். நீங்க இந்த மாதிரி கத்தி தான் அவருக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே இந்த பொருள் எல்லாம் போட்டு உடைச்சாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டிலாம் டேமேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் என்ன சொல்றாப்ல, எஃப்ஜே இந்த மாதிரிலாம் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அந்த நம்பிக்கை நீ வீணாக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அவரும் ஆமானே அந்த மாதிரிலாம் வீணாக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு பிக் பாஸ் ஷோ தானா, இல்ல 8 சீசன் பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு சீசன் பிக் பாஸ் லொல்லு சபா மாதிரி ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என் நம்பிக்கையை நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே காப்பாத்துறேன். அதுக்கப்புறமா சுதாகர் மாயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அப்புறம் பிரவீன் காந்தி இருந்துச்சு, இல்ல சார் அதாவது அவங்க பேரெல்லாம் மறைச்சி அதுக்குள்ள இருக்கிற கேரக்டரை போய் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை வச்சு கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. உள்ள இருக்கிற மனசுல போய் அவங்க யாரும் படிச்சிருக்கீங்க, அதனால முன்னாடி. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டாஸ்கா விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் 4 பேர் இருந்துச்சு, அவங்கவுங்க பேரை சொன்னாங்க. 5வது ஆதிரை உட்கார்ந்துகிட்டே அவங்க பேரை சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி 4 பேர் எந்திக்கிறாங்க, உங்களால் எந்திக்க முடியாதான்னு சொல்லி கேட்டதுக்கு சும்மா தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லம்மா 4 பேர் எந்திருக்காங்களேன்னு சொல்லி கேட்டாப்புல. ஓகேன்னாங்க. அது என்ன ஓகே, இது என்ன மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. இல்லை சார் நார்மலாக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னியுமே மறுபடியும் அதான் கேட்குறாப்புல. 4 பேர் எந்திக்கிறாங்கல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை சார் அது அவங்க விருப்பம்னு சொல்லி சொன்னதுக்கு, அது அவங்க விருப்பம் இவங்க விருப்பம்லாம் இல்லை, உங்கள் விருப்பத்துக்காகலாம் நீங்கள் ஒன்றும் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாப்புல. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது மரியாதையை நம்ம எதுக்கு கேட்டு வாங்கணும்? இப்போ கமல் சாரே இருந்தாருன்னா எந்திக்கும் போது வேணாம் உட்கார்ந்தே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. காலுக்கு மேல கால் போட்டுக்கும் போது கோபி அண்ணன் கூட காலுக்கு மேல கால் போட்டதெல்லாம் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய மரியாதையை நம்ம கேட்டு வாங்கக்கூடாது, அவங்களா கொடுக்கும்போது நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வேணும்னே டார்கெட் பண்ணி கொஞ்சம் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் நார்மலா தான் சார் சொன்னேன். நீங்க நார்மலா சொன்னா அப்ப எனக்கு சார் நார்மலா கேட்கலையா அப்படின்னா? இது ஒன்றும் ஸ்கூலோ காலேஜோ கிடையாது. மரியாதையை எதிர்பார்க்கறதுக்கும் டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அங்க இருக்கிற எல்லாருமே மெச்சூர்டான ஆர்டிஸ்ட் தான். அவங்க எல்லாருக்குமே டிசிப்ளினா என்ன மரியாதைனா என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும். அப்படி ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கேட்டு வாங்குறதுனாலயோ இல்ல அவங்க
அவங்கள திட்டி உட்கார வைக்கிறதுனாலயோ இவங்களுடைய மரியாதை தான் குறையுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய ஓட்டிங்லயோ இந்த ஷோலயோ ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அதை பார்த்து அவங்களே திருத்திப்பாங்க. அதை விட்டுட்டு மரியாதையை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரிங்கிறது எனக்கு தெரியல. அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு இங்க வரல ஆக்சுவலா வந்து இது அது இல்ல ஷோ அது. அதுக்கப்புறமா இந்த ஷோல இந்த 1 வீக்ல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டாப்புல அப்ப ஃபர்ஸ்டா பார்வதி எந்திரிச்சு கொடுத்த எல்லா டாஸ்க்குமே கரெக்டா நான் பண்ணிருக்கேன் சார், ஒரு சில நிராகரிப்பு இருக்கு, மற்றபடி எல்லாத்தையுமே நான் பண்ணிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த கூட்ட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு வெளியே வந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் இங்க லைட்டா மென்ஷன் பண்ணாங்க. அதுக்குமே விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாப்புல, சரி ரைட் அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம், நாளைக்கு அந்த டாபிக் இருக்கு, இப்போதைக்கு நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அநேகமா நாளைக்கு அந்த டாபிக்கை வச்சு ஒரு ரோஸ்ட் இருக்கத்தான் செய்யும்னு நினைக்கிறேன். நிராகரிப்பு இருக்கும்போது அது நான் பண்ணல. ஓகே, அதுக்கு வருவோம், உட்காருங்க. அண்ட் அடுத்த சபரி வந்து நான் நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் சார், அது மக்கள் கண்டிப்பா ரிசீவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் அடுத்ததா அப்சரா இருந்துச்சு, நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பாசமா பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாம டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அப்சரா எங்க பேசினாங்க எவ்வளவு நேரம் ஸ்கிரீன்ல வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 10 நிமிஷம் தெரிஞ்சாலே பெரிய விஷயம் தான். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க, டெலிகாஸ்ட் பண்ணாம விட்டாங்க போல இருக்கு. கூடயும் பாசமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்றது. அடுத்த பிரவீன் காந்தி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், குறிப்பா பெண்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நம்பிக்கை தர மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி கேட்டாப்புல அது என்ன குறிப்பா பெண்களுக்கு, அப்ப குறிப்பா பெண்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரி ரைட், நீங்க சொன்னதை இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டே ஃபர்ஸ்ட் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா பார்வதி கிட்ட கேட்ட உடனே பார்வதி எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, இல்ல சார் நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தேன், அதை வந்து அவர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் சார், அந்த டைரக்ஷன் பண்ணும்போது எவ்வளவு பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க, அப்ப இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷனா சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கால நிமித்தி இப்படி பண்றதுதான், சோ அதை வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, ஏமா உனக்கும் அவருக்கும் பர்சனலா நடந்ததை பத்தி நான் கேட்கல, பொதுவா பெண்களை பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அந்த மாதிரியும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்களுக்கு கல்யாணம் வந்து அவசியம் கிடையாது, ஆனா பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக அவசியம்ன்ற மாதிரி சொன்னாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடுத்தா சரி ஓகேமா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கெனி எதுக்கு சொன்னாரு, கெனியா சார், கனி சார், கனியக்கா காரக்குழம்பு, கெனினாப்புல. கெனி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கெமி, அதாவது உள்ள இருக்கவங்க தான் பேரை தப்பா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஹோஸ்டே பேரை தப்பா தான் சொல்றாப்புல. அதுக்கப்புறமா அந்த கெமி போல எதிர்த்து சொல்லிச்சு, அதாவது ஆண்கள் பெண்கள் சொல்லி பிரிச்சு பேசாம பொதுவா பேசினா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி வந்து பிரவீன் காந்தி கிட்ட சொன்னாப்புல, அதாவது நீங்க இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் பொதுவான இடம், இந்த இடத்துல உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாவே கொஞ்சம் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. இது ஆக்சுவலா அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ தான். ஆனா அதே கருத்துக்கள் எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு பொதுவான இடத்துல அதை பேசுறது வந்து அது அவ்வளவு சரியானது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரவீன் காந்தி வந்த முத நாளே நந்தினி கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல, அதாவது ஆண்களுக்கு வந்து பொறாமையோ பேராசையோ பெருசா இருக்காது, கடந்து போயிடுவாங்க, ஆனா பெண்களுக்கு பொறாமையும் பேராசையும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை நந்தினி அப்ப சந்திரமுகியா மாறல, ஒருவேளை அப்பவே மாறி இருந்தாங்கன்னா அன்னைக்கே பிரவீன் காந்தி வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரு. பெண்கள் கிட்ட 2 கொடுத்துட்டாரு, ஜெலஸ் பேராசை. பிரவீன் காந்தியுடைய நல்ல நேரமா என்னவோ தெரியல, அந்த கருத்தை நல்ல வேளை காலையில சொன்னாப்புல, ஒருவேளை ராத்திரியில சொல்லியிருந்தா அவர் நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த திவாகர் இருந்துச்சு, எல்லாருமே நல்லா என்டர்டெயின் பண்ணு சார், பார்க்குற மக்களையும் இருக்கவங்களையும் நல்லா சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சூப்பர் உங்களுடைய அகாடமி பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு, கூடவே நீங்க எவ்வளவு பெரிய ஆளு திவாகர், உங்களை பார்த்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனா அதை எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு தான் தெரியல. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லாம இருக்கு. நான் பாட்டு இப்படி திவாகரை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆதிரை கொஞ்சம் லைட்டா சிரிச்சிட்டாங்க போல இருக்கு. உடனே விஜய் சேதுபதி ஆதிரை கிட்ட போயிட்டாப்ல, இப்படி சிரிச்சிட்டு இருங்க ஆதிரை, நம்ம ஒரு இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்றமே தவிர்த்து உங்களை பத்தி கிடையாது, சோ இதை பர்சனலா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இவரே சும்மா இருக்கிற புள்ளையை பிடிச்சி திட்டுறாப்ல, அப்புறம் இவரே சிரிச்சிட்டு இருங்கன்னு சொல்லி சொல்றாப்ல. ஆக மொத்தத்துல இந்த ஷோல விஜய் சேதுபதியோட குடும்பம் நடத்துறது கண்டஸ்டன்ஸ்க்குலாம் கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் போல இருக்கு. நம்ம ஒரு பிரச்சனையா டிஸ்கஸ் பண்ணோம், இட் இஸ் நாட் அபவுட் யூ. அண்ட் அடுத்து ஆதிரை வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கரெக்ட் தான், ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்றீங்க, ஆனா எல்லாத்துலயுமே அடுத்தவங்க ஏதாச்சும் சொல்ல வரும்போது போடா சும்மான்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிடுறீங்களே, நீங்க சொல்றதை மட்டும் அடுத்தவங்க கேட்கணும் கிடையாது, அடுத்தவங்க சொல்றதை நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நீங்க பேசி முடிச்சுட்டு போடா சும்மா, அந்த சும்மா நிறைய மீனிங் சொல்லுது. அண்ட் அடுத்த கனியக்கா இன்சிடென்ட் உடனே ஆடியன்ஸ் சைடில் பயங்கரமான கிளாப்ஸ். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல 2 பேருக்கு மட்டும் தான் நல்ல கிளாப்ஸ் வந்துச்சு, ஒன்னு கனியக்காக்கு, இன்னொன்னு திவாகருக்கு. இப்போ கனியக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சமையல்னு சொல்லிட்டு அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றது
பண்றதுனால மற்ற விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியாம போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க, மற்றதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும், நம்புனா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அரவணைக்கிட்ட போயிட்டாப்ல, ஏமா நீ கையை தூக்கவே மாட்டற, எதுக்குமா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாரு. அப்ப அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்ல சார் பிபி ஹவுஸ்மேட்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் நாங்கெல்லாம் பேசுவோம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே இந்த லக்ஸரிலாம் வீட்டுக்குள்ள தான், இங்க கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாப்ல. அதை பார்க்கும்போது எதுக்கு இவர் திடீர்னு யாரையாச்சும் இப்படி திட்டிட்டு இருக்காப்ல, ஒருவேளை இதுவும் கண்டென்ட்டா இல்ல ஃபர்ஸ்ட் வீக்கே பாத்தியா விஜய் சேதுபதி எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு, எல்லாரையும் பிடிச்சி பயங்கரமா வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லி மக்கள் பேசணுன்றதுக்காகவே சும்மா எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லக்ஸுரிங்கிறது வீட்டுக்குள்ள கேம் ஆடும்போது மட்டும்தான், சாட்டர்டே கிடையாது. அப்புறமா விக்ரம் வெஞ்சி நான் பயங்கரமா காமெடி பண்ணலான்னு வீட்டுக்குள்ள வந்தேன் சார், ஆனா தண்ணி கொட்டிட்டு இருக்கிறது கூட பார்க்காம கப் எடுத்துட்டு போனேன் பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பயங்கர காமெடி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நடந்து வந்து அந்த கப் எடுத்தது தான் இன்னும் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. எங்களுக்கே அதான். அந்த அடுத்த அரோரா இருந்துச்சாங்க, நான் எல்லாரும் கூடயும் பேசி பழகி எக்ஸ்ப்ளோர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துலாம் டிஸ்கஸ் பண்ணி என்னை பத்தி நானே வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்றவங்க சொல்லும் போதெல்லாம் சரி ஓகே உட்காருங்க அடுத்தவங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார் இல்லையா. அரோராக்கு மட்டும் அந்த பிள்ளை சொல்றதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. யாராச்சும் கையை தூக்குனா அவரையும் பிடிச்சி திட்டி விடுவாரு அப்படின்னு சொல்லி பயந்து எவனும் கையை தூக்கல, பாத்துக்கோமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த புள்ளியை அப்செட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. அரோரா சொல்றது ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதான்னு கேட்கறேன். அவங்களுக்கு தெரியல. அரோரா உட்காருங்க. அந்த அடுத்த துஷார் எஞ்சி நின்ற உடனே என்னப்பா வீட்டு தலை அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. ஆமா சார் வீட்டு தலை தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இயல்புலேயே கொஞ்சம் பொறுமைசாலி சார், அதை வச்சு கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணி வெளியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே கமருதீன் தெரியாம ஒரு கொட்டாவியை விட்டார் போல இருக்கு. உடனே அங்க போயிட்டாப்ல, என்ன கமருதீன் தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. இல்ல சார் ஒரு 3-4 நாளா ஒழுங்கா தூங்கல அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாமா பார்த்தேன் இங்க தண்ணி நல்லா கொட்டிட்டு இருக்கும்போது குப்புறப்படுத்து தூங்குன பத்தியா அதெல்லாம் பார்க்க தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை மூடின உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மோட்டரை போட்டு விட்டாங்க. என்னடா மோட்டர் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி பார்த்தா பார்வதி சிரிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி பிடிக்க சொன்னா போய் பெட்ல குப்புற பத்துட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக்ல அதிக நேரம் பேசினது துஷார் தான். விஜய் சேதுபதி கேட்ட எல்லா கேள்விக்குமே டான் 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 கரெக்டா பதில் சொல்லிட்டாப்ல. அப்படி பதில் சொல்லியுமே நீ பெருசா பேசுற மாதிரி எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ரெண்டு பேச வேண்டிய இடத்துல இருக்கோமா இல்ல பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கோமா? சார் பேச வேண்டிய இடத்துல தான் சார். ஆனாலுமே நீங்க ஒழுங்கா பேசல என்கிட்ட. இல்ல இப்ப விஜய் சேதுபதி யார்கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட ஒரு குறை இருக்கு, அந்த குறையை கரெக்டா கண்டுபிடிச்சு குத்தி காட்டினார் அப்படின்னா பாக்குற ஆடியன்ஸ் நமக்குமே பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சு குத்தி காமிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். ஆனா இல்லாத குறையை கண்டுபிடிச்சு அதுதான் குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பாக்குற ஆடியன்ஸ் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப கண்டஸ்டன்ட்க்கு எப்படி இருக்கும்? வாயில நல்லா வருது சொல்ல முடியல. அந்த அடுத்த கலையரசன் வந்து தமிழ் கலைகளை பத்தி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அந்த டீம் கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூப்பர் நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுங்க. ஏன்னா தீபாவளிலாம் வருது, பட் அவ்வளவு நாள் இருந்தா சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே போட்டுட்டாப்ல. இந்த வாரம் கலையரசன் வேற நாமினேஷன்ல இருக்காப்ல, ஒருவேளை அவர் வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை இந்த இடத்துல குத்தி காட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கத்து கொடுங்க பாப்போம். பொங்கல்லாம் வருதுல, அது வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா. அந்த அடுத்த FJ நாங்க இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றோமோ அதை பார்த்து தான் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் இன்ஸ்பயர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எதுப்பா இந்த கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்லாம் பேசிட்டு இருந்தியே அதை பார்த்தா ஆடியன்ஸ் இன்ஸ்பயர் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி விட்டாப்ல. நடுவில் வெட்டுவேன்னு சொன்ன ஆள் வந்து இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்றாப்ல. அந்த அடுத்த வினோத்குமார் எஞ்சி காலைல எஞ்ச உடனே பாட்டோட தான் ஆரம்பிப்பேன் சார், அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் பாடுவேன் சார், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் பாடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சரி ஓகே ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை உண்மையா சொன்னாரா கலாய்க்கிறதுக்கு சொன்னாரான்னு தெரியல. அவங்கள பாடி அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன். நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம் பண்ணுங்க. ஏன்னா வினோத்குமார் ஆல்ரெடி ஒரு பாடகர் தான், அந்த பாட்டு திறமையை மக்கள் கிட்ட காட்டணும் தான், அது எல்லாமே ஓகே தான். ஆனா 24 மணி நான் பாடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பாட்டை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தா உங்களுடைய இன்னொரு சைடை எப்பதான் காட்டுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்கா கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே. அந்த அடுத்த ரம்யா ஜோயின்சி இந்த ஷோக்குனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு பொண்ணா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன் சார், அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி ரியாக்ஷன் அப்படியாமா சரி உட்காருவா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாரு. ஆனா ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே உட்காருங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே விஜய் சேதுபதி ஆணு பெண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிச்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்திக்கு அட்வைஸ்லாம் பண்ணி உட்கார வச்சாப்ல. ஆனா அகைன் வந்து ரம்யா ஜோ பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் கார்டை மறுபடியும் தூக்குறதுனால அதை அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாரோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பயப்பிடிச்சிட்டான். அந்த அடுத்த வீணா என்சி நான் நார்மலாகவே ஜாலி கேரக்டர் தான் சார், எனக்கு ஆக்டிங் ரேம்ப் வாக்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கேமரா முன்னாடி போயிட்டு ஆக்டிங் ரேம்ப் வாக்லாம் பண்ணி நான் ஷோக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த புள்ள ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் நீடிக்காது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. கேமரா முன்னாடி வந்து ஆக்டிங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரேம்ப் வாக். அந்த அடுத்த சுபிக்ஷா வந்து நான் வெளியே பாடினா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் இந்த வீட்டில் பாடும்போது நல்லா இருக்குன்னாங்க. ஸோ யாரெல்லாம் பாடுறாங்களோ கூட சேர்ந்து நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கூடவே மீன் பிடிக்க போகும்போது நடந்த சம்பவம்
அனுபவத்தில் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன், அது மக்களுக்கு ரொம்ப என்டர்டெயினாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபிஷர்மேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாமே அந்த கதைகள்லாம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன். அண்ட் விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே அரோரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் என்ன சும்மாவே எல்லாரும் இப்படி திட்டிட்டு இருக்காரு, எனக்கு அவர்கிட்ட பேசவே வர மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமருதீன் கிட்ட நம்மளா போய் கேட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, நந்தினிக்கு அடுத்த டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு போலயே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ கமருதீன் வந்து அப்படிலாம் பேசாத, அவர் வந்து அப்படிதான் இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல நான் வந்து எல்லார்கிட்டையும் பேசதான் செய்றேன், இதுக்கு மேல போய் பேசணும்னா மடியில தான் உட்காந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா யார் 2 பேர் திட்டு வாங்கினாங்களோ அவங்க 2 பேருமே சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அரோரா வந்து ஆதிரை கிட்ட சொல்றாங்க, நல்லவேளை நீ ஆரம்பத்துல திட்டு வாங்கிட்ட, உனக்கு முன்னாடி நான் வந்திருந்தா நானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி எஞ்சி நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட போயிருந்தாலும் இவங்களும் உட்கார்ந்து தான் பதில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அவங்க வாங்க திட்ட இவங்க முன்னாடியே வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அண்ட் கூடவே வந்து மூஞ்சுக்கு முன்னாடி திட்டுறாரு, இது ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதிரை சொல்றாங்க ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் அவருடைய டியூட்டி அது, என்ன பண்றது, இது வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய வச்சு செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஆதிரை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அரோரா சொல்றாங்க, ஸ்ட்ரேஞ்சர் யாராச்சும் திட்டினா பரவாயில்ல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் விஜய் சேதுபதி மட்டும் திட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னது தான் தப்பாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரோராப்புல அழுது ஒப்பாரி வச்சது எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி உள்ள இருந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு போல இருக்கு. வந்த உடனே நேரம் அரோராப்புலையை கூப்பிட்டு இங்க பாருமா, நான் சொல்றதெல்லாம் பர்சனலா எடுத்துக்காத, உன் ஃப்ரெண்டு ரியா என்ன சொன்னாங்க, இந்த புள்ள பேரை மாத்திட்டு தான் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தானே செஞ்சாங்க, அதனால வார்த்தைகளை பார்த்து விடு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே வெளியே போகும்போது இதெல்லாம் ஒரு நல்ல மெமரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை கேட்கும்போது எது சும்மாவே ஒரு பிள்ளையை கூப்பிட்டு திட்டி உட்கார வைக்கிறது நல்ல மெமரியா இருக்குமா? நீங்க இந்த ஷோ முடிச்சு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கும், எல்லாருக்கும் தான் சொல்றேன். அதுக்கப்புறமா தண்ணி முடிக்கிற டாஸ்க்ல எதுக்காக கமருதீன் அண்ட் சபரி இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் போலான்ற மாதிரி தான் சார் யோசிச்சேன், ஆனா டேங்க்ல தண்ணி நிறைய நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால இழுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நான் போகல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தோணுச்சு மேபி தண்ணி இவ்வளோ அளவு இருக்கும் போது இழுக்கிற நிலைமை வரும் தெரியல. இன்னொரு பக்கம் விக்ரம் என்ன சொன்னார்னா, நாங்க ஓட்டிங் பேசிஸ்ல தான் போனோம், அதனால தான் சபரியை செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்ச உடனே இங்கேயுமே மறுபடியும் பிரவீன் காந்தி இழுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. பிரவீன் காந்தி நீங்க என்ன சொன்னீங்க, பெண்கள்லாம் இந்த டாஸ்க்கு வேணான்னு சொன்னீங்களா இல்லையா சார்? நான் சொல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆக்சுவலா அவர் சொன்னார் பெண்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து சுபிக்ஷாவும் ரம்யா ஜோவும் ஆமா சார் அவர் சொன்னார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி என்ன கேட்டார்னா, சரி ஓகே அவர் சொன்னார், ஆனா பெண்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க 2 பேரும் சொன்னீங்க, ஆனா நீங்க 2 பேரும் ஏன் இந்த டாஸ்க்கை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்ல சார் நாங்களும் ஓட்டிங் பேசிஸ்ல போயிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் வரல? ஓட் பேஸா தான் இங்கேயும். ஓகே, இதுக்கு முன்னாடி தான் சுபிக்ஷா சொன்னாங்க இல்ல சார் டேங்க்ல தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா இழுக்க முடியுமான்னு தெரியல, அதனால தான் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் குதர்க்கமா மாத்தி கேட்ட உடனே இல்ல சார் நாங்களும் ஓட்டிங் பேசிட்டு தான் போனோன்ற மாதிரி மாத்தி விட்டாங்க. இவ்வளோ அளவு இருக்கும் போது இழுக்கிற நிலைமை வரும் தெரியல. ஓட் பேஸா தான் இங்கேயும். பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாக்கில தான் சனி அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை ஆம்பளை பசங்க இருக்கும்போது பெண்களை வச்சு வேலை வாங்கிட்டாங்கன்ற மாதிரி வரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, சார் 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 இப்பதான் சொன்னேன் கருத்துக்களை பார்த்து சொல்லுங்க, பொது இடத்துல இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே எச்சரிச்சாப்ல. ஸோ போற போக்க பார்த்தா ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டு அந்த வார்த்தை அவருக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகி தான் அவர் வெளியவே வருவார் போல இருக்கு. இத்தனை ஆம்பளைங்களை விட்டு பொம்பளைங்களை வச்சு வேலை வாங்குறீங்கன்றது இதான் சார் தப்பு, இதான் சார் பேச இல்ல சார். அப்புறமா விஜய் சேதுபதி என்ன கேட்டாப்ல, சரி ஓகே கமருதீன் தான் பொறுப்பு இல்லாம போய் தூங்கிட்டாப்ல, மத்த ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கலாமே, நீங்களுமே பொறுப்பு இல்லாம தானே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அதுல ஒரு 3 பேர் பொறுப்பா இருந்தாங்க, ஆதிரை, எஃப்ஜே அண்ட் வினோத், இவங்க 3 பேருக்கு என்னுடைய பாராட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருக்கும் பாராட்டு தெரிவிச்சாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா சபரி கிட்ட கேட்கும்போது சபரி என்ன சொன்னார்னா, எல்லாருமே வருவாங்க கும்பலா அப்படியே ஜாலியா உட்காந்து பேசி அரட்டடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க, யாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவ கமருதீன் என்ன சொன்னார்னா, சபரியை பொறுத்த வரைக்கும் அவர் கூட நட்பா இருக்கிறவங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாரு, மத்தவங்கள பத்தி மட்டும் தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே நான் ஒரு நாள் தூங்கிட்டு தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நான் எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி சொல்றாங்க, அதனால அக்செப்டே பண்ணிக்க முடியாது, 2 வீரா பிரிஞ்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்ப பிபி ஹவுஸ்மேட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரி சொல்றீங்க, உங்க ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்கும்போது ஏதோ சொல்ல வந்தாரு, அது வந்து சொல்லவே விடல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆக்சுவலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களை தான் ப்ளேம் பண்றாரு, இதுக்கெல்லாம் நீங்க மயங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பிரவீன் காந்தி ஏதோ ஒன்று பேச வந்தாப்புல அவரையுமே பேச விடாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபைனலா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இப்ப கமருதீன் பேசுறதுல பாயிண்டே இல்ல, அவர் வந்து உங்களுக்குலாம் சேர்த்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாப்புல, எவனாச்சும் ஒருத்தன் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான் அப்படின்னாலே அதுல ஏதோ உள்குத்து இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் பேசும்போது உடனே நம்ம கம்முன்னு இருக்கிறதா? சோ போன சீசன்ல நடந்த அதே பிரச்சனை தான் மறுபடியும் இந்த சீசன்லயும் நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 பக்கத்தையும் பேச விட்டு அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஒரு கருத்து சொல்லிட்டா பரவாயில்ல. இவர் ஆல்ரெடி ஒரு கருத்தை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அடுத்தவங்க என்ன சொன்னாலுமே அது இல்ல,
இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரா திணிக்கும் போது அப்ப அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் கேட்க மாட்டீங்க, நீங்களா வாலண்டரா ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போயிடுறீங்கிற மாதிரி தான் இருக்குது. சார் விவாத மேடையில் சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க சார். அந்த அடுத்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன டாஸ்க்னா, இந்த வாரம் முழுக்க இவங்க எதுவுமே ரியலா பண்ண மாதிரி தெரியல, எல்லாமே கேமராக்காக ஆக்ஷன் கட்டா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, அதாவது முழுக்க முழுக்க ஃபேக்கா நடிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னா அது யாரு அப்படிங்கறத அந்த கிளாப் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க மூஞ்சி முன்னாடி அடிச்சிட்டு சொல்லணுமா. இவங்க எல்லாம் பண்ணது வந்து எனக்கு ரியலா தெரியல, ஒரு ஆக்ஷன் கட் மாதிரி தெரிஞ்சது. அண்ட் இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்டா திவாகர் தான் வந்தாப்ல எஃப்ஜே மூஞ்சி முன்னாடி போய் அடிச்சிட்டு எனக்கும் ரம்யாக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுமா, அந்த பிரச்சனைல சம்பந்தமே இல்லாம எஃப்ஜே உள்ள வந்து வெட்டிடுவேன்ற வார்த்தையை யூஸ் பண்றாமா. அண்ட் பிரவீன் கூட சும்மா இருக்காம கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையா அப்படின்ற மாதிரி சொன்னாருமா. அண்ட் கமருதீன் சும்மா இருக்காம என்ன பிடிச்சி தலையெல்லாம் விட்டாருமா. நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பையங்கிறதுனால இதை நான் பெருசா கண்டுக்கல, ஆனா அரரா இதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகலாம் செஞ்சாங்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கமருதீன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கனுக்கு பிடிச்சி தள்ளி விட்டா அப்படி சார். அந்த அடுத்த அரரா வந்து எஃப்ஜே வந்து டேபிளை தட்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாரு, அதை பார்க்கும்போது ஹீரோயிசம் பண்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு, அது முழுக்க முழுக்க ஃபேக்கா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. டேபிள வந்து வேகமா இப்படி தட்டினாரு, ஹீரோயிக்கா கேரியா இருந்துச்சு. அந்த அடுத்த பார்வதி வந்தாங்க. பார்வதி வந்தாலே யாரை சூஸ் பண்ணுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தானே. வழக்கம் போல இப்பயுமே கெமி மூஞ்சி முன்னாடி போய் அடிச்சுட்டு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு, அந்த டாஸ்க்ல பிசிக்கலா என்ன பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வச்சு அது மூலியமா அவங்க ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பயங்கரமா பிசிக்கலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏன்னா அடுத்ததாவே கனியக்கா வந்து பார்வதி மூஞ்சி முன்னாடி அந்த கிளாப் போர்டு அடிச்ச உடனே ஆடியன்ஸ் சைடுல அப்படியே ஒரு கிளாப்ஸ், அப்பவே பார்வதி மூஞ்சி சுருங்கி போச்சு. அண்ட் கனியக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, துஷார் வந்து செலக்ட் ஆகணும், அவன் நடுநிலைமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் இவங்களை கேட்கும்போது என்ன எப்படி இவன் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ இவங்களை கேட்காத வரைக்கும் துஷார் ஓகே, இவங்களை கேட்டுட்டா துஷார் நாட் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு பிடிக்கல, அது ரொம்ப ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே பயங்கரமான கிளாப்ஸ். தேவைக்காக துஷார் வந்தா நல்லா இருக்கும் நடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்ததான் ஆதிரை வந்தாங்க. ஆதிரையுமே பார்வதி மூஞ்சி முன்னாடி தான் கிளாப் போட்டு அடிச்சாங்க. அண்ட் அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, பிரவீன் காந்தி சார் வந்து கதை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கதை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போனாங்க, இங்கிட்டு போனாங்க, அங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து நின்று வாவ் சூப்பர் சம சார் சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஃபேக்கா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லி விட்டாங்க. பாட்டு செம்மையா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்ணிருந்தேன், ஆக்ஷன் கட்டா ஃபீல் ஆச்சு, எனக்கு ஃபீல் ஆகல. அந்த அடுத்த பிரவீன் ராஜ் வந்தாப்ல அவருமே பார்வதி மூஞ்சி முன்னாடி தான் போயிட்டு கிளாப் போர்டு அடிச்சாப்ல. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனை அவங்க பிரச்சனை, யாரு எந்த பாயிண்ட் சொன்னாலும் அந்த பாயிண்ட் இவங்க பாயிண்ட்னு சொல்லிட்டு எங்க பிரச்சனை நடந்தாலும் உள்ள போயிடுறாங்க, எல்லாமே முழுக்க முழுக்க நடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவரு சொல்லி விட்டாப்ல. யாராச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்த உடனே அது அவங்க பாயிண்ட் ஆயிடும். அண்ட் அடுத்த துஷார் வந்தாப்ல, துஷாருமே நேரா போயிட்டு பார்வதி மூஞ்சி முன்னாடி தான் கிளாப் போர்டு அடிச்சாரு. அண்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நந்தினி பிரச்சனை எப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியுமே பார்வதி வந்து முழுக்க முழுக்க நந்தினி கூடயே சுத்திட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நடிப்பா தான் இருந்துச்சு, முழுக்க முழுக்க ஃபேக்கா தான் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங் டில் எண்ட் அவங்க ஃபேக்னு தோணுச்சு. அண்ட் அடுத்த சுபிக்ஷா வந்தாங்க. சுபிக்ஷாவுமே நேரா போயிட்டு பார்வதி மூஞ்சி முன்னாடி தான் கிளாப் போர்டு அடிச்சாங்க. அண்ட் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது துஷார் 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 வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட துஷார் செலக்ட் ஆகிட்டாப்ல. அப்புறம் நைட்டு நந்தினி பிரச்சனை அப்போ துஷார் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா நிற்கும் போது நீ என்ன கேட்கக்கூடாது, நீ எதுக்கு கேட்குற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அவங்க நடிக்கவும் ஃபேக்காகவும் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவும் சொல்லிட்டாங்க. நீ யாரு, நீ எதுக்கு என்ன கேட்குற, ஓ பேச கேட்கக்கூடாது போ, அது நடிப்பா இருந்துச்சு சார் எனக்கு. அண்ட் அடுத்தா கெமி வந்தாங்க. கெமி வந்தாலே அப்கோர்ஸ் பார்வதி பேரை தான் சொல்லுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி பார்வதி பேரை சொல்லிட்டு இப்போதான் கெமி அவங்களுடைய மௌனத்தை உடைக்கிறாங்க. ஏன்னா கெமியை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு வார்த்தையை விட்டுட்டா அந்த வார்த்தையை பிடிச்சி பயங்கரமா பிரச்சனை பண்றவங்க. ஆனா பார்வதி வா 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 சண்டைக்கு வான்னு கூப்பிட்டும் போகலையே சொல்லி பார்க்கும்போது, அதாவது நான் பேசினது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா அவங்க டேரக்டா என்கிட்டே வந்து பேசிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் எங்கெல்லாம் போறேனோ அப்பெல்லாம் என் காது கிட்ட கேட்கற மாதிரி கத்தி 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 என்னை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க அவங்க வந்து ஃபேக்காவும் ஆக்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆக்ஷன் கட்டு அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லி விட்டாங்க. உட்காரேனோ சாப்பிடுறேனோ இல்ல நடந்து போறேனோ கத்தி 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 கத்தி, ஸோ இது ஆக்ஷன் கட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தா வந்து ரம்யா ஜோவுமே பார்வதி செலக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி போயிட்டு வேற மாதிரியும் பேசக்கூடிய ஆளு, அதனால இவங்க வந்து ஃபேக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்தா திவாகரையும் செலக்ட் பண்ணி திவாகருக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து பயங்கரமா நடிக்கிறாரு, அதாவது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்றாப்ல, அவங்க சொன்ன நடிப்பு வேற, நீங்க அந்த நடிப்பையும் இந்த நடிப்பையும் போட்டு குழப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா நல்லா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சூப்பர்மா தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு வரல, அதனால இது ஒரு எக்ஸ்ட்ரா நோட்டாவே சொல்லிட்டாப்ல. இதை பாராட்ட எடுத்துக்காதீங்க திவாகர், இது அந்த நடிப்பு இல்லை.
அடுத்த அந்த கமருதீனுமே பார்வதி பேர் தான் சொன்னாப்ல. அதுக்கு என்ன ரீசன்னா, நந்தினி பிரச்சனையில பார்வதியும் திவாகரும் பின்னாடியே போயிட்டு கண்டென்ட்டுக்காக பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திவாகர் கண்டென்ட்டுக்கு போயிட்டாப்ல. ஏங்க நீங்க பார்வதின்னு ஆரம்பிச்சு திவாகருக்கு போயிட்டீங்களே, உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிட்டாரு. பாருக்கு தானே நீங்க கிளாப் அடிச்சீங்க. ஆமா சார். அந்த திவாகர் பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. அந்த அடுத்த விக்ரம் வந்து கொஞ்சம் மாத்தி கமருதீன் பேரை வந்து சொன்னாப்ல. அதாவது தண்ணின்னு சொல்லிட்டு போய் கமருதீனை எழுப்பினார் இல்லையா, அப்ப கமருதீன் வந்து தண்ணியை வச்சு ஸ்கோர் பண்ண பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். நான் எதுக்கு தண்ணியை வச்சு ஸ்கோர் பண்ணணும்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாராம். ஸோ அந்த இடத்துல கமருதீன் சொன்னது கொஞ்சம் ஆக்ஷன், கொஞ்சம் ஃபேக்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நீங்க ஏன் ப்ரோ தண்ணி கத்துனீங்க, ஸ்கோர் பண்றீங்களா அப்படின்னாரு. எனக்கு தண்ணின்னு கத்தி ஸ்கோர் பண்ண முடியும்னே தெரியாது சார். அந்த அடுத்த வினோத்குமாருமே பார்வதி பேர் தான் சொன்னாப்ல. அண்ட் இவருமே கிட்டத்தட்ட அதே ரீசன் தான், நந்தினியை ஃப்ரீயா விடாம பின்னாடியே போய் கண்டென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நம்ம மட்டும் தான் இவங்களுக்கு வந்து கூட ஆறுதல் சொல்றோம், யாருமே வரலன்ற மாதிரி அதை காட்டின மாதிரி எனக்கு இருந்துச்சு சார். அந்த அடுத்த எஃப்ஜே வந்து திவாகரை செலக்ட் பண்ணாப்ல. திவாகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே புரியுது, ஆனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒரு பாயிண்டா எடுத்து வந்து பேசுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அவர்கிட்ட பேச போனேன். நான் பேசும்போது நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்றதெல்லாம் அவருக்கு புரியுது, இருந்தாலும் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாப்ல அந்த மனுஷன். சோ அதனால அவர் ஃபேக்கா இருக்காருன்ற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அவருக்கு எல்லாம் புரியுது, ஆனா நடிக்கிறாருன்றது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த கடைசியா பிரவீன் காந்தி கிட்ட கேட்கும்போது இல்ல அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இங்க பாருங்க, ஒரு டாஸ்க்னு வந்தா யார் பேரே சொல்லிதான் ஆகணும், சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி ரைட், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் பார்வதி பேரே சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் பார்வதி பேரை சொல்லிட்டு, அதாவது ஒரு பிரச்சனை முடியும் போது மறுபடியும் அந்த பிரச்சனையை எடுத்து பேசி அது மூலியமா ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க. சோ அது முழுக்க ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இவருமே பார்வதியை போட்டு அடிச்சு விட்டாப்ல. ஒரு கேரக்டரை கெட்டவங்களா ஃபோக்கஸ் பண்றதுக்காக தொடர்ந்து எல்லார்கிட்டயும் நடிக்கிறாங்களோ. ஆக்சுவலா இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப கனியக்கா போயிட்டு பார்வதியை செலக்ட் பண்ணாங்களோ அப்ப ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. சோ ஏன் ஆடியன்ஸ் சைடுல கிளாப்ஸ் வருது அப்படின்னா, யாருக்கு அதிகமான நெகட்டிவிட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் ஆடியன்ஸ் சைடுல இருந்து கிளாப்ஸ் வரும். இதை உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அப்ப நம்ம யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சேர்த்தே புரிஞ்சுக்கிட்டு தான் கனியக்காக்கு அடுத்தபடியா வரிசையா வந்து அம்புட்டு பேரும் பார்வதியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. கடைசியா விஜய் சேதுபதி போகும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, உங்க மேல வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து யோசிங்க, அது ஒரு நாள் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளை உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருக்கும் கிளம்பிட்டாப்ல. நான் உங்களை மீண்டும் நாளை சந்திக்கிறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த கிரிஞ்சி அவெஞ்சர்ஸ் டீம் ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. கலையரசன், திவாகரன், பார்வதி 3 பேர் மீட்டிங்கை போட்டு பேசும்போது பார்வதி சொல்றாங்க, நான் நடிக்கிறேன்னா என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது, அதாவது இவங்க பேசுற பாயிண்ட்டுக்கெல்லாம் அகைன்ஸ்டா ஒரு பாயிண்ட் பேசிட்டா நான் நடிக்கிறேன்னு சொல்லிடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கனியக்காக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வருது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது போல இருக்கு. அதுலயும் குறிப்பா இவங்க பார்வதியை பத்தி சொல்லும்போது மக்கள் கிட்ட பயங்கரமான கிளாப்ஸ் வருதுன்னா அப்ப மக்களும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் வந்து அதுலயும் குறிப்பா கனியக்கா அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 50 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எல்லாரும் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடைசியா வேற சொல்றாங்க, இதுக்கு தானே இந்த பிக் பாஸ் ஷோக்கு நான் வரமாட்டேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வலுக்கட்டாயமா இழுத்து போட்டு இப்ப செஞ்சு விட்டாங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியா மக்கள் கருத்தும் இதே கருத்துன்னு வேற சொல்றாங்களே, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்ச உடனே திவாகர் சொல்றாப்ல, அதெல்லாம் முடியலமா, இன்னும் ஒரு 50 பேர் இருப்பாங்களா, இதெல்லாம் எடுத்துக்காதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சமாதானம் சொல்றது கூட ஒரு நல்ல ஆளு கூட இல்ல. இதுக்கு தான் பிக் பாஸ் வர மாட்டேன், என்னை எல்லாராலையும் ஏத்துக்க முடியாதுன்னு. சோ அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி போன சீசன்ல என்னென்னலாம் பண்ணாரோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் தான் இந்த சீசன்லயும் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான மாற்றமும் இருக்க மாதிரி தெரியல. எல்லாத்தையும் பயங்கரமா இன்சல்ட் பண்றாப்ல, சும்மாவே திட்டி விடுறாரு, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கவும் மாட்டாரு, அவங்கள முழுசா பேசவும் விட மாட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவருடைய கருத்தை தான் வாலண்டரா திணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த தப்பை தான் போன சீசன்ல பண்ணாரு, அதே தப்பை தான் மறுபடியும் இந்த சீசன்லயும் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சு, விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட வந்து பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.